गणपतिये नमो नमः ओम मुरुगा गुरु मुरुगा मुरुगा அந்த முருகா சிவசக்தி பாலகணேசன் மோகனே சராசனே வாக்கிரமே நவரும் நின்று காக்க. இன்னைக்கு முருகரால் அடியெடுத்து கொடுக்கப்பட திரு அருணகிரிநாதரால் இயற்றப்பட்ட திருப்புகழோட 102வது பாடல் பார்க்கலாம். சரிங்களா? வெங்காலம் பானஞ்சேல் கண் பால் மென்பாகு அஞ்சொக்குயில் மாலை மென்கே செந்தால் என்றே கொண்டார் மென்றோல் ஒன்ற பொருள் தேடி வங்காளன் ஜோனன் சீனம் போய் வம்பே துன்பப்படலாமோ மைந்து ஆருந்தோல் மைந்தா அந்த வந்தே இருந்த பொழுதால்வாய் கொங்கார் பைந்தேனுண்டே வந்தார் குன்றால் கொங்கை கினியோனே குன்றோடுஞ் சூழ் அம்பேழுஞ் சூழும் போய் மங்க பொருகோபா கங்காலஞ்சே முயம்பார் அன்பார் கன்றே உம்பரக்கொரு நாதா கம்பு ஊர் சிந்தார் தென்பால் வந்தாய் கந்தா சென்ற பெருமாளே. அழகிய பாடல். இந்த பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம். வெங்காலம் பானஞ்சேல் கண், அதாவது கொடிய நஞ்சு, அம்பு, சேல் மீன் இவற்றை ஒத்த கண்கள். பால் மென்பாகு அஞ்சொற்குயில், பால் மென்மையான வெள்ளப்பாகு போன்ற இனிமையான குயிலை நிகர்க்கும் சொற்கள். என்ன சொல்ல வராங்கன்னா, முதல் ஒரு சில அடிகள்ல முறையற்ற உறவு கூடாதுன்றதுதான் அவங்க சொல்றாங்க. வன்பே துன்பப்படலாமோ, வம்பிலேயே கூடிய துன்பத்தை படலாமோ அப்படின்னு, அது தேவையில்லையே, அதை தான் சொல்றாங்க. மைந்து ஆருந்தோல் மைந்தா அந்தா வலிமை மிகுந்த தோள்களை கொண்ட குமரனே அழகனே வந்தே இருந்த பொழுதால்வாய், அதாவது வந்து இந்த நொடியிலே என்னை ஆட்கொண்டு அருள்வாயாக. கொங்கார் பைந்தேரன் உண்டே வந்தார், கொங்கார் பைந்தேன் உண்டே வந்தார் குன்றால் கொங்கை கினியோனே அப்படின்றாங்க. சரி, நம்ம இப்ப பார்க்கலாம். முதல் சிறு அடிகள்ல நான் சொன்னது போல, இடம் விட்டு இடம் பெயர்ந்து முறையற்ற உறவுல எடுத்தே போகணும்னா போகாத. வன்பே துன்பப்படலாமோ, வம்பிலே கூடிய துன்பத்தை படலாமோ. மைந்தா ஆருந்தோல் மைந்தா அந்தா வலிமை மிகுந்த தோள்களை கொண்ட குமரனே அழகனே வந்தே இருந்த பொழுதால்வாய், வந்தே இருந்த பொழுதால்வாய் அப்படின்னா வந்து இந்த நொடியிலேயே என்னை ஆட்கொண்டு அருள்வாயாக. கொங்கார் பைந்தேன் உண்டே வந்தார், வாசனை மிக்க பசுந்தேனை உண்டே வண்டுகள் நிரம்பும் குன்றால் கொங்கை கினியோனே வள்ளிமலையில் வசிக்கும் வள்ளியை மனம் புரிந்தவனே. குன்றோடுஞ் சூழ் அம்பேழுஞ்சோறும், அதாவது சூரனுக்கு அரணாக விளங்கிய 7 மலைகளும் 7 கடல்களும் அந்த சூரனும் போய் மங்க பொருகோபா பட்டு அழியும்படியாக போர் செய்த சினத்தை உடையவனே. கங்காலஞ்சேர் மொயம்பார் அன்பார் கன்றே, எலும்புகளும் கபாலமும் சேர்ந்த மாலையை அணிந்த தோலை உடைய சிவனாரின் அன்பு நிறைந்த குழந்தாய். உம்பர் கொழுநாதா தேவர்களின் ஒப்பற்ற தலைவனே. கம்பு ஊர் சிந்தா தென்பால் வந்தாய், அதாவது சங்குகள் தவழும் கடலில் தெற்கு கரையில் இருக்க வந்தவனே. கந்தா சென்ற பெருமாளே, கந்தனே திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் பெருமாளே அப்படின்ற அழகான பாடல். அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம். இப்ப அடுத்த பாடல் 103வது பாடல் பார்ப்போம். The chocolate's salty. Really salty. Actually, what's salty? 103வது பாடல் என்னன்னு பார்ப்போம். வெம்
சரோருகமோ கடுநஞ்சமோ கயலோ நெடுல் இன்ப சாகரமோ வடுவயிரோ அப்படின்னு இருக்கு. முன் வெந்து போன புராதன சம்வராரி புராரியை வென்ற சாயகமோ கருவிலையோ கண் தஞ்சமோ யம தூதவர் நெஞ்சமோ எனும் மத சங்க மாதர் பயோதரம் அதில் மூழ்கு சங்கை ஓவ இரு கூதல கந்த மாளிகை தோய்தரு தண்டை சேர் கழல் ஈவதும் ஒரு நாளே பஞ்ச பாதக தாருக தண்ட நீரு எழ வானவர் பண்டு போல் அமராவதி குடியேற பங்க யாசனர் கேசவர் அஞ்சலே என மால்வரை பங்க நீரு விழ வேல்விடும் இளையோனே செம்சடை அடவி மீமிசை கங்கை மாதவி தாதகி திங்கள் சுடிய நாயகர் பெருவாழ்வே செண்பக அடவி நீடிய துங்கமா மதில் எழுதரு செந்தில் மாநகர் மேவிய பெருமாளே. இந்த பாடல்கள்ல சம்பரன் என்ற அசுரனை தன் மறுபிறவியில் கொன்றவன் மன்மதன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் திரிபுரங்களையும் எரித்தவரான புராரி சிவபெருமான். இவ்வகை பாதங்கள் என்னென்னா கொலைகள், ஐவகை பாதகங்கள் அப்படின்னு இதில் குறிக்கப்பட்டிருக்கு. ஸோ குருவை நிந்திக்க கூடாது, கல்லுண்ணல் அதுவும் ஒரு பாவம், சூது, களவு, கொலை. இப்ப இந்த பாடலோட விளக்கத்தை பார்ப்போம். வெண் சரோருகமோ கடுநெஞ்சமோ கடுநஞ்சமோ கயலோ நெடு இன்ப சாகரமோ வடுவகி, அதாவது விரும்பத்தக்க தாமரை மலரோ கொடிய விஷமோ, கயல் மீனோ பெரிய இன்பக் கடலோ மாவடுவின் பிளவோ, முன் வெந்து போன புராதன சம்பராரி புராரியை வென்ற சாயகமோ கருவிலையோ கண், அதாவது என்னன்னா முன்பு வெந்து போன பழைய மன்மதன் சிவபெருமான் மீது செலுத்தி வென்ற அம்போ கருவிலை மலரோ அந்த கண்கள், தஞ்சமோ யம தூதவர் நெஞ்சமோ எனும் மத சங்க மாத பயோதரம் அதில் மூழ்கு சங்கை ஓவ, யாவரும் அடைக்கலம் புகும் இடமோ யம தூதர்களுடைய மனமோ என்று சொல்லக்கூடிய மோக வெறி பிடித்த சேர்க்கையே நாடோ, அதாவது முறையற்ற உறவுகள் அதிலிருந்து விலகி இருக்க, இரு கூதல கந்த மாளிகை நோய்தரு தண்டை சேர்கழல் ஈவதும் ஒரு நாளே, அதாவது அந்த மாதிரி அவங்களுக்குள்ள மனமுள்ள மாலை தோய்ந்துள்ள தண்டைகள் விளங்கும் திருவடிகளை நீ அளிப்பதாகிய ஒரு நாள் எனக்கு எப்போது கிட்டும். அதாவது அந்த மாதிரி முறையற்ற உறவு, உணவு, செல்வம் இதன் பின்னாடி நான் செல்லாம இருக்க உன்னது 2 கூதளம் மலர்களில் நறுமணம் உள்ள மாலை தோய்ந்துள்ள தண்டைகள் விளங்கும் திருவடிகளை நீ அளிப்பதாகிய ஒரு நாள் எனக்கு கிடைக்குமோ அப்படின்ட்டு உரிமையா அருணகிரிநாதர் கேட்கிறார். பஞ்ச பாதக தாருக தண்ட நீர் எழ, ஆல்ரெடி பஞ்ச பாதகம் என்னன்னு நம்ம பார்த்திருக்கோம். 5 பெரிய பாதகங்களையும் செய்யும் தாருகன் என்னும் யமனை ஒத்த அசுரன் பொடியாகும்படியும் வானவர் பண்டு போல் அமராவதி குடியேற, தேவர்கள் முன்பு இருந்தபடியே பொன்னுலகத்தில் குடியேறவும் பங்க யாசனர் கேசவர் அஞ்சலே என மால்வரை பங்க நீர் எழ வேல் விடும் இளையோனே, தாமரையில் வீற்றிருக்கும் பிரம்மனையும் திருமாலையும் பயப்படாதீர்கள் என்று கூறி மாயையில் வல்ல கிரௌஞ்ச மலை கீழ் அடைந்து பொடியாகவும் வேலை செலுத்திய இளையவனே அப்படின்றாங்க. செம்சடை அடவி மீமிசை கங்கை மாதவி தாதகி திங்கள் சுடிய நாயகர் பெருவாழ்வே, அதாவது சிவந்த சடை காட்டி மேலே கங்கை, புருக்கத்தி, ஆத்தி, சந்திரன் இவைகளை கூடிய தலைவராகிய சிவபெருமான் அளித்த பெரிய செல்வமே, செண்பக அடவி நீடிய துங்க மாமதில் சூழ்தரு, செண்பக வனங்கள் நிறைந்துள்ளதும் உயர்ந்ததும் பெரிய மதில்கள் சூழ்ந்ததுமான செந்தில் மாநகர் மேவிய பெருமாளே,
திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் பெருமாளே அப்படின்ற அழகான பாடல் இப்ப நம்ம பார்த்தோம். இப்ப 104வது பாடலை பார்ப்போம். பாடல். அகல்வினை உள்சார் சமயிகளோடு வெட்கா தட்கிடும் அறிவு இலி வித்தார தனம் அவிகார அவில் கமல் கந்தூரி தனி அணைமிசை கை காசுக்கு அளவு அருள்பவன் நட்பே கொட்டு ஊரும் ஒரு போதன் பகல் இரவில் போதில் பனி அற விட்டார் எட்டிய பகல் இரவில் போதில் பனி அறவிட்டார் எட்டிய பரமமய சோதி சிவமயமாய் நீன் பழனிதனில் போய் உற்பவ வினை பரமமய சோதி சிவமயமாய் நீன் பழனிதனில் போய் உற்பவ வினை விலகல் சேர் வெற்றி குறவு பயில் நல்தால் பற்றுவது ஒரு நாளே அப்படின்னு சொல்றாங்க. புகழி வனப்பு ஏற புகழ் மதுரை மண் வெட்பு ஆர திகழ் பொடி கொண்டு புல்பால் சுற்றிகள் கழு ஏறா பொருத சமர்த்தா குத்திர துரக முக கோதைக்கு இடை புலவரின் நக்கீரர்க்கு உதவிய வேலே அப்படின்னு சொல்றாங்க. இகழ்படு நெட்டு ஊர் பொட்டு எழ இள நகை இட்டே சுட்டு அருள் ஈகழ்பட்டு நெட்டு ஊர் பொட்டு எழ இளநகை இட்டே சுட்டு அருள் எழு புவி துய்ந்தார் மைதுனர் மதலாய் வென்று இடர் அற முப்பால் செப்பிய கவிதையின் மிக்க ஆரத்தினை எழுதி வனத்தே எற்றிய பெருமாளே அப்படின்னு ரொம்ப அழகா பாடியிருக்கிறாரு. இதுல வினைகள்லாம் 3 வகையானது. ஆகாமியம் சஞ்சிதம் பிராப்தம் எனப்படும். 2 வகையான நல்வினை தீவினை 2 வகையானது நல்வினை தீவினை என்பதாகும். அதுக்கப்புறம் சட் சமயங்கள்னு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுல வர சட் சமயங்கள்னா உட்சமயங்கள் 6, புறச்சமயங்கள் 6, அந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த பாட்டோட விளக்கம் பார்க்கலாம். அகல்வினை உள்சார் சட் சமயிகளோடு வெட்கா தக்கிடும் அறிவு இலி, அதாவது பரந்த வினை வசத்துக்கு உட்பட்ட 6 சமயத்தவரோடும் அஞ்சாது தடுத்து வாதம் செய்யும் அறிவு இல்லாதவனும் வித்தார தனம் அவிகார அகில் கமல் கத்தூரி தனி அணை மிசை கை காசுக்கு அளவு பரந்த மார்பை உடைய அழகிய அகில் மனமுள்ள கஸ்தூரி இவை உள்ள ஒப்பற்ற நாம் கையில் பெற்ற பொருளின் அளவுக்கு தக்கபடி அருள்பவர் நட்பே கொட்பு உறும் ஒரு போதன் அன்பு காட்டும். அதாவது முறையற்ற உறவுகள் அதனிடத்தே நான் தடுமாறக்கூடாது. பகல் இரவில் போதில் பனி அற விட்டார் இட்டியா, பகல் இரவு எப்போதும் பணி செய்து பற்றுகளை முழுவதும் விட்டவர் அடையும் பரமமயச சோதி சிவமயமாய் நீன் பழனி தனில் போய், அதாவது பரமஸ்வரூபமாய் ஜோதி வடிவமாய் சிவமயமாயும் உள்ள உனது பழனி தலத்துக்கு போய் உற்பவ வினை விலகல் சேர் வெற்றி குறவு பயில் நல்தான் பற்றுவது ஒரு நாளே, அதாவது பிறவி என்கிற வினை நீங்க தேன் துளிர்க்கின்ற வெற்றி குறா என்னும் மலர்கள் நிரம்பியுள்ள
நல்ல திருவடிகளை பற்றும் நாள் எனக்கு எப்போது கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. புகழி வனப்பு ஏற பகல் மதுரை மண் வெப்பு ஆற திகழ்பொடி கொண்டு புல் பாய் சுற்றிகள் கழியேற, அதாவது சீகாழி என்னும் தலத்துக்கு அழகும் பெருமையும் பெருகவும் சரணம் அடைந்த மதுரை பாண்டி அரசனுடைய வெப்பு நோய் தணியவும் விளங்கும் திருநீற்றால் கோரை புல்லாகிய பாய்களை உடுத்திய சமணர்களை வென்று அவர்கள் கழுவிலேறவும் பொருத சமர்த்த புத்திர துரக முக கோதைக்கு இடைப்புலவரில் நக்கீரருக்கு உதவிய வேலே, அதாவது வாதம் செய்து வெற்றி பெற்ற ஆற்றல் உடையவனே, திருஞான சம்பந்தனே, வஞ்சனை உடைய குதிரை முகம் கொண்ட பெண் பூதத்தின் வசத்தை நடுவில் அகப்பட்டு புலவர்களில் ஒருவராகிய நக்கீரருக்கு உதவி புரிந்த வேந்தனே அப்படின்னு சொல்றாங்க. இகழ்படு நெட்டு ஊர் பொட்டு எழ இளநகை இட்டு சுட்டு அருள் எழு பூவி துய்த்தார் மைத்துனர் மதலாய், அதாவது மாறுபட்ட திரிபுரங்கள் தூளாகி விழைய புன்னகை பூத்து எட்டு சுட்டு எரித்த அருள் புரிந்தவரும் 7 உலகங்களையும் உண்ட திருமாலின் மைத்துனருமாகிய சிவபெருமானின் குழந்தையே, வென்று இடர் அற முப்பால் தெப்பிய கவிதையின் மிக்க ஆரத்தினை, அதாவது வெற்றி கொண்டு துன்பம் நீங்கும்படி அறம் பொருள் இன்பம் என்ற முப்பால் கூறும் திருக்குறளினும் மேலாகிய தேவாரத்தை எழுதி வனத்தை ஏற்றிய பெருமாளே, ஞான சம்பந்தராக தோன்றி ஏட்டிலே எழுதி வைகை ஆற்றில் எதிரேற அதாவது எழுதி வனத்தை ஏற்றிய பெருமாளே, ஞான சம்பந்தராக தோன்றி ஏட்டிலே எழுதி வைகை ஆற்றில் எதிர் ஏற விட்ட பெருமாளே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க.